அது என்னன்னா அந்த முரட்டுக்காலை ரஜினி அப்பதான் கொஞ்சம் தலையெடுக்கிற டைம். ஒரு ஹீரோ பெரிய ஹீரோன்ற லெவலுக்கு தொடர்கிற டைம்ல இவர் வில்லனை நடிகை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படம் பயங்கர எதிர்பார்ப்பு. கதாநாயகன் எம்ஜிஆர் ரோல்ல பண்ண வேண்டியதை இவர் பண்றாரு. சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் சிவாஜி கணேசன் பண்ண வேண்டிய ரோலை இவர் பண்றாரு. அதுக்கப்புறம் தேவர் பிலிம்ஸ் அவரு எப்ப அமிதாப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரோ அப்ப அவர் லைஃபே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆச்சு. அமிதாப் கிட்ட என்னன்னா ரொம்ப காமெடியான ரோலை ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாரு. இந்த 90 என்ட்ரி இதுக்கு முன்னாடி ராஜாதி ராஜா அந்த படம் 80 நாள் வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. எப்ப போனாலும் டிக்கெட் கிடைக்கல. ரஜினி ரொம்ப அழகா காட்டின படம் தாங்க. அந்த ஹேர் ஸ்டைல் அந்த இது இந்த ரஜினியும் சரி அந்த ரஜினியும் சரி இவரு அந்த காமெடி பண்றதும் தளபதிக்கு திரும்பின மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும். பேக்ரவுண்ட்ல ரஜினி இப்படி திரும்பின பார்த்த மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும். அந்த ஸ்டில் வந்து பயங்கர ஃபேமஸ். ரஜினி அந்த படத்துல ஹேர் ஸ்டைல் வித்தியாசமா இருக்கும். ஒரு மாதிரி இது நான் அங்கிருந்து வந்தா என்ன காஸ்டியூம் அப்படின்னா ஒரு ரப்பர் செருப்பும் ஒரு லுங்கியும் ஒரு பனியனும் கொடுத்தாங்க. என்ன பண்ணா அதான் மணிரத்னம் போ அப்படின்ட்டாங்க. வணக்கம் சார். வணக்கம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நீங்க பில்லா வரையும் சொன்னீங்க. அந்த பில்லா தான் நம்ம சூப்பர் ஸ்டாரை வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோவா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு சொன்னீங்க. அதுல இருந்து சூப்பர் ஸ்டாருடைய திரை பயணம் எப்படி மாறுச்சு? 79 80 காலகட்டங்களில் ரஜினிகாந்த் ஒரு வேகமான வளர்ச்சியை சந்திச்ச நேரம், அது சார்ந்த பிரச்சனைகளையும் சந்திச்சுட்டு இருந்த நேரம். நீங்கள் பார்த்தீங்கன்னா கவிக்கோயில் பற்றி சொல்லியிருந்தேன். அதில் அவருடைய பேரை பார்த்தீங்கன்னா சிவகுமார், ஸ்ரீதேவி, படாபட் ஜெயலட்சுமி, அதுக்கப்புறம் ஒரு 4 பேர் ஒன்றா வரும். சுப்பையாவா செந்தாமரை அண்டு அப்புறம் ரஜினிகாந்த் வரும். அதுக்கப்புறம் தான் ரஜினிகாந்த். அந்த மாதிரி இருந்தவர் சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வந்த படம் பில்லா. இந்த பில்லா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் கமல் ரஜினி அதே பீரியடில் தான் அந்த இதெல்லாம் வந்துச்சு. 81 தில்லுமுல்லு வந்துச்சு. அதில் கமல் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பாப்புல. அதே மாதிரி கமல் படத்தில் ரஜினி ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருப்பார். தேவர் பிலிப்ஸ் படம் கமல் ஸ்ரீதேவியில் பாதியில் வந்து சண்டை போட்டு 2 பேருக்கும் சண்டை நடக்கும். அப்புறம் அவங்க லவ்வை வாழ்த்திட்டு போவார். அந்த பீரியட்லாம் ரஜினிக்கு பயங்கர ஒரு பெரிய மவுஸ் இருந்தது. 81 ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடி ரஜினி கமல் கூடயே நடந்த ஒரு சில விஷயங்களை நம்ம சொல்லிட்டு போகலாம். என்னன்னா ரஜினி அறிமுகமானது இயற்கையாகவே கமல் படத்தில். கமல் அவரை கேட்டு வெளியே தள்ளிட்டு போய் இது பண்ணுவார். லாஸ்ட்டில் அந்த படம் அபூர்வங்கள். அதுக்கப்புறம் ரஜினியும் கமலும் பல படங்களில் ஒன்றா நடித்தார். அவர்கள் நினைக்கிறேன், அவர்கள், ஆடுபுலி ஆட்டம், இந்த மாதிரி பல படங்கள். ஒரு படத்தில் ஆடுபுலி ஆட்டத்தில் ரஜினி கமல்னு 2 பேரும் ஒன்றாவே இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிலாம் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அந்த பாலச்சந்திரா அவங்க வச்சு எடுத்த படம் நினைத்தாலே இணைக்கும். அதில் ரஜினி பார்த்திங்கன்னா ஒரு காமெடி கலந்த ஒரு ரோல். மெயின் ஹீரோ வந்து கமல். இது போய்கிட்டு இருக்கும்போதே கமல் ரஜினிக்கான அந்த ஃபேம் தனியாக வருது. அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோ மாதிரி மாறிக்கிட்டு இருக்காரு. அந்த காலகட்டத்தில் ரஜினி சொன்னது முத கமலை நான் சந்தித்த காலகட்டம்னு ஒன்று சொன்னார். ஏன்னா ரஜினி விட்ட ஒரு நல்ல விஷயம் என்னன்னா உண்மையை அப்படி அப்பட்டமாக பேசுவார். வளர்ந்தா பிறகு சில பேர் பழைய இதை வந்து பேச மாட்டாங்க. இல்லாட்டி நான் அப்படி அப்படின்வாங்க. இப்போ நான் எப்படின்னா அப்போவே நான் அப்படி அப்படின்வாங்க. இவர் நான் அப்போ அப்படிலாம் இல்லைங்க அப்படின்ற கேரக்டர். அப்போ ஒரு தடவை ஏதோ ஒரு ஷூட் முடிஞ்சோடனே இவரை ட்ராப் பண்ணிடுங்களேன் அப்படின்னு கமல்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு அவர் கார் பற்றிலாம் கேட்கும்போது சொல்கிறாப்புல, நான் ரஜினி கமலுடைய அந்த காரு TMW 7 அது பல படத்தில் வந்திருக்கோம். கமல் கார் வெள்ளை கலர் ஃபியட் பத்மினி ப்ரீமியம். அதில் வந்து கமல் கூட நான் உட்காந்துட்டு போகிறேன், கமல் கூட நான் உட்காந்துட்டு போகிறேன் அப்படின்னு என்னென்னா கிள்ளி பார்த்துக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் 2 பேர் நெருங்கிய நண்பர்கள் ஆனாங்க. இன்னை வரைக்கும் அந்த நட்பு இருக்குது. 2 பேர் வாழ்க்கையிலுமே பல பிரச்சனைகள் வந்த பொழுது 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருக்காங்க, தலையிட்டு இருக்காங்க. அந்த நட்பு ஒரு பொறாமை இல்லாத ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பாக இன்னை வரைக்கும் இருக்குது. கமல், ரஜினி, இளையராஜா, SPB இந்த மாதிரி ஒரு பெரிய நட்பு வட்டாரம் இருக்குது. அதில் கமல் ரஜினி நட்புன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அஜித், விஜய் அவங்களுக்குள்ள நட்பு இருக்குது. ரசிகர்கள் அடிச்சுக்கிறாங்க. அதே மாதிரி தான் ரஜினி கமல். ஆனால் ரஜினி கமல் வந்து அது தாண்டின ஒரு மாதிரியான நட்பு. அது அது அவங்க குடும்ப விஷயங்கள்ல தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு நெருக்கம், சகோதர நட்புன்னு சொல்லலாம். அப்போ இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன, நம்ம 2 பேரும் ஒன்றா நடித்தா 2 பேருக்குமே நஷ்டம், 2 பேரும் இனி ஒன்றா நடிக்க வேணாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ரஜினி சொல்கிறார் ஒரு பேட்டியில். அதுக்கப்புறம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் நாங்கள் நடிக்கல, ஒன்றா நடிக்கல. அதுக்கப்புறம் தான் 2 பேர் வாழ்க்கையுமே 2 திசையில் போகுது. சாஃப்டான கேரக்டரு, லவ், ஒரு சாமிங், ஒரு நடிப்புக்கான இது இப்படி போகிறாரு. இவர் அடிதடி
ஒரு மாதிரி முழுக்க முழுக்க கமர்ஷியலான ஒரு ஹீரோ ஹீரோ, ஒரு மாதிரி கமர்ஷியல் ஹீரோ அப்படின்னு இவர் போறாரு. அப்போ 2 பேருக்குமே அது வந்து ஹிட் அடிக்குது. 2 பேருமே 2 பேர் இதுலயும் மாத்தியும் நடிச்சிருக்காங்க. இப்போ அடிதடி இது கமர்ஷியல் இதெல்லாம் வந்து காக்கி சட்டை, நான் போட்ட சவால், சவால், சட்டம் இந்த மாதிரி படங்கள்லாம் கமலம் பண்ணாரு. எங்கேயே கேட்ட குரல் அந்த மாதிரி இது நடிப்புக்கான படங்கள்லாம் பல படங்கள்ல பண்ணாரு. தில்லுமுள்ளு அதுல ஒன்று 80s வந்ததில்ல அந்த இதுல. அதே மாதிரி ரஜினிக்கு பேர் வாங்கி கொடுத்த இன்னொரு படம் பிரம்மாண்ட தயாரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஏவிஎம், முரட்டுக்காலை. அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, வெள்ளி விழா நாயகன், வெள்ளிக்கிழமை நாயகன் ஜெய்சங்கர், எம்ஜிஆர் சிவாஜி ஈக்குவலாக பார்க்கப்பட்ட நடிகர், தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் கதாநாயகனாகவே நடித்தவர், பலருக்கு வாழ்வளிச்சவர். அவர் வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அவர் படம் எப்படியும் ஒரு 2-3 படம் ரிலீஸ் ஆகிடும். படம் ஓடலைன்னா சம்பளம் வாங்க மாட்டார், இல்லை அடுத்த படம் நடிச்சு கொடுப்பாரு. வாழும் வள்ளல்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு எளிமையான மனிதர், ஒரு அற்புதமான மனிதர். அவர் வந்து ஒதுங்கிட்டார் இந்த திரைத்துறையை விட்டு, இந்த ஹீரோ இதுல இருந்து. ஏன்னா இப்போ எம்ஜிஆர் பீரியட்ல கலைஞர் இதுல வண்டிக்காரன் மகன் இந்த மாதிரி சில படங்கள் நடிச்சாரு. டாக்ஸி டிரைவர்னு ஒரு படம் நடிச்சாரு. அதோட அவருக்கு வந்து அந்த இது திரையுலகில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. அப்புறம் இளம் நடிகர்கள் இவங்கெல்லாம் வந்தோன்னா அப்படியே இது பண்ணார். துணிவே துணைலாம் அவருக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அந்த மாதிரி படங்கள்லாம் அவரை வில்லனா நடிக்கிறது கேட்குறாங்க. அப்போ அவர் ஒத்துக்கிறாரு, பெருந்தன்மையாக ஒத்துக்கிறாரு. அது என்னன்னா, அந்த முரட்டுக்காலை ரஜினி அப்போதான் கொஞ்சம் தலையெடுக்கிற டைமு. ஒரு ஹீரோ, பெரிய ஹீரோன்ற லெவலுக்கு தொடர்கிற டைமில் இவர் வில்லனா நடிகை ஒத்துக்கிட்டாருன்னா அந்த படம் பயங்கர எதிர்பார்ப்பு. அதில் ஜூடோ ரத்னம் தான் சண்டை காட்சிகள் அமைச்சதெல்லாம். அந்த காலை அடக்கிற சீனு, இளையராஜாவுடைய பாடல்கள், பொதுவாக என் மனசு தங்கம் அந்த பாட்டு, இன்னைக்கும் அதெல்லாம் கேட்டாலே அது கூஸ் பம்புன்னு இப்போ சொல்லிக்கிறாங்க. ஆமாம், அந்த மாதிரி புல்லரிக்க செய்கின்ற அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்லிக்குவோம். அந்த மாதிரி ஒரு பாடலை உருவாக்கிய படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அது ஏவிஎம் வந்து இவரை அங்கீகரித்து எடுத்தாங்கன்னா அது ஒரு பெரிய ரஜினிக்கு இன்னொரு ப்ளஸ்ஸாக மாறி பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பண்ணிட்டாரு. ஆமாம், அவருடைய திரை வாழ்க்கையில் அது ஒரு அடுத்த கட்டம், ஒரு ஸ்டாண்டர்டு உயரம்ல. என்னது பில்லா நடிச்சிருக்காருங்க, அதாவது சுஜாதா சீனியர்ஸ், பாலாஜி. இதில் சிவாஜி நடிக்க வேண்டிய ரோல்லாம் சிவாஜி ஃபிலிம்ஸ், சிவாஜிக்கு மட்டுமே இது சுஜாதா சீனியர்ஸ் பாலாஜி, எம்ஜிஆருக்கு மட்டுமே தேவர் ஃபிலிம்ஸு. இவங்க பார்த்தீங்கன்னா மாற்றி எடுத்ததே கிடையாது. அப்போ அந்த தேவர் ஃபிலிம்ஸ்லையும் கதாநாயகன் எம்ஜிஆர் ரோலில் பண்ண வேண்டியதை இவர் பண்ணுறாரு. சிவாஜி கணேசனுக்கு அப்புறம் சிவாஜி கணேசன் பண்ண வேண்டிய ரோலை இவர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தேவர் ஃபிலிம்ஸு கமலா, இது சுஜாதா சீனியர்ஸ் பாலாஜி, கமலை வச்சு சட்டம், சவால் இந்த மாதிரிலாம் படம் எடுத்தார். இருந்தாலும் ரஜினி வச்சு இது பண்ணும்பொழுது அது ஒரு தனி ரீச் அந்த பில்லா. அப்போ இந்த மாதிரி 2 பெரிய கம்பெனி. அப்புறம் சத்யா மூவிஸ் படம் வந்து அதுலேயும் ஒரு பெரிய ரீச் ஆனப்போ அவர் எம்ஜிஆருடைய ப்ரொடக்ஷன் படத்துலேயே நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு இதாச்சு. இதில் இவர் வந்து அந்த பீரியடில் தான் 80s வச்சுக்கணும். நம்ம அன்னைக்கு கடந்து சீக்கிரம் முடித்தோம். முரட்டுக்காலை, ஜானி, டபுள் ஆக்ஷன், ஒருத்தர் காமெடி கலந்த இது மாதிரி வரும். இன்னொன்று ஒரு காலத்தில் கூட நடித்தவரில் முக்கியமான காமெடி நடிகர் சொல்லிராஜன். ஆமாம், அவரு உடல்நல பாதிப்புல இறந்து போயிட்டாரு. ஜானி படத்துல ரொம்ப யூனிக்கா இருக்கும், ரோலே வேற மாதிரி இருக்கும். 2 பேரும் சேர்ந்து திருடுறது, அந்த திருடுற சீன்ல ஒரு சீன் போய் நகை கடையில போய் ஏமாத்தி திருடுவாங்க. அப்புறம் வீட்டை என்டி ராமராவ் இருந்த வீடுன்னு சொல்லி விற்பாங்க. இந்த மாதிரிலாம் ரொம்ப காமெடியா இருக்கும். இன்னொரு பக்கம் சீரியஸா ஒரு ரஜினி இருப்பாரு. அந்த ஸ்ரீதேவி ரஜினிக்கான காதல், இசை, அந்த பாடல்கள் எல்லாம் வேற லெவல்ல. அந்த படம் வருது பொல்லாதவன். இது எல்லாத்துலேயுமே விலகி ஒரு ஆன்டி ஹீரோ மாதிரி, ஒரு என்னது உண்மை வில்லன் கலந்த ஹீரோ. கொலையை ஏதோ ஒன்று சொல்லணும்னு லட்சுமி துடிக்க அதை தடுக்கிறது. அதுன்னு அதில் அந்த பாடல் நான் பொல்லாதவன் போய் சொல்லாதவன். ஆமாம், அந்த படமும் அவருக்கு ஒரு பெரிய ஹிட்டு கொடுத்தது. அந்த வேற மாதிரி ஒரு தாடி வச்சு நடித்தார் ரஜினி ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். இதில் நடிச்சிருக்கு, பைரவி நடிச்சிருக்காரு. ரஜினி தான் நம்ம அப்படி சொல்லலாம் இல்லையா? அவர் ரொம்ப ஒரு இளைஞராக இருந்த காலகட்டத்திலே இந்த 6 to 60 வரையிலாம் வயசான தோற்றத்தில், ஆமாம் ரொம்ப மோசம், வயதான பிறகு இளைஞர் தோற்றத்தையும் நடிச்சு எம்ஜிஆரும் பண்ணியிருக்காரு, நம்பியார் பண்ணியிருக்காரு. நம்பியார்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பியார் ஆகுதுன்னு கேட்பீங்க. அந்த மாதிரி வயசான ரோலில் நடிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்ஜிஆர் காலேஜ் போயினா இவரும் காலேஜ் போயிடும். அந்த மாதிரி அது திரையுலக வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜமப்பா அப்படின்னு. நான் போட்ட சவால்னு ஒரு படம், கிட்டத்தட்ட இந்த இது சொன்னல, இந்த தேவர் ஃபிலிம்ஸு, தாய் மீது சத்தியம், இந்த ஜாங்கோ டைப் பிக்சர்ஸ், அது மாதிரி நான் போட்ட சவால்.
பாட்டு நல்லா இருக்கும். நெஞ்சே உன்னாசை என்ன நீ நினைத்தால் ஆகாதது என்னன்னு. ஆனால் வந்து இது பெருசாக அந்த படம் போல. அப்புறம் வந்து எல்லாம் உன் கைராசி, அதுவும் வந்து பெருசாக இதாகல. காளி காளி வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு இந்த இது குதிரை ஒரு பெரிய தீ விபத்து நடந்து 2-3 பேர் என்னமோ இறந்து போனாங்க அந்த பீரியடு. அந்த தீல வந்து சண்டை போடுற மாதிரி அது ஷூட்டிங் ஸ்பாட்ல அந்த மாதிரி ஷூட்டிங் ஆயிடுச்சா? ஸ்பாட்ல. அதில் அது ஒரு வேற லெவல் படம் அந்த படமும். அதே மாதிரி குப்பத்து ராஜான்னு ஒரு படம் வந்தது. பாட்டு கூட வரும். கொடி கட்டி பறந்த வண்டான்னு ஒரு பாட்டு. மனோரமா அவரெல்லாம் அது அது ஒரு அதெல்லாம் என்னன்னா சி கிளாஸ் ஆட்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த படம். அப்படியே ஒரு மாதிரி இந்த விளிம்பு நிலை மக்களோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி கனெக்ட் பண்ற மாதிரி இது படம். சங்கர் சலீம் சைமன் தீ அடுத்த பாலாஜி படம். அது வந்து பாத்தீங்கன்னா சுமன் act பண்ணிருப்பாரு. தீவார்னு ஒரு படம். அமிதாப் பயங்கரம். அது அதோடைய தமிழாக்கம் தான் தீ. நீங்க அமிதாப் இவர் எப்பெல்லாம் இவர் ரஜினியுடைய வாழ்க்கையில ரஜினி ரசிகரா நான் பார்த்தது என்னன்னா, அவர் எப்போ அமிதாப்பை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரோ அப்போ அவர் லைஃபே ஒரு மாதிரி சேஞ்ச் ஆச்சு. அமிதாப் கிட்ட என்னன்னா ரொம்ப காமெடியான ரோலை ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டு போயிடுவார். ஷோலையில் ஒரு சீனில் இந்த ஹேமா மாலினி வேண்டி பகவான் இந்த மாதிரி எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க. இவர் வந்து அவர் மேலே ஆசை யாருக்கு, தர்மேந்திராக்கு. அவர் பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டு இது வச்சுட்டு ஒரு மாதிரி இதை வச்சுட்டு பேசுவாப்புல. பகவானா பேசுறது அப்படி இப்படின்னு இது பண்ணுவாங்க. இவர் அப்படியே அமிதாப் வந்து ஹேமா மாலினி கையை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு அந்த சிலைக்கு பின்னாடி கொண்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த சீன்லாம் பார்த்தா ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருக்கும். பல படங்கள்ல அந்த ஒரு மாதிரி ஹீரோ காமெடி பண்றது இல்லை, அந்த இது வந்து அமிதாப் பெரியாள். அதை வந்து ரஜினி கையில் எடுத்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த சீரியஸ் ரோல் இதெல்லாம் விட்டுட்டு காமெடி கலந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த இது அண்ணாமலையில் கூட ஒரு சீன் வரும். குஷ்புவை போட்டு ஒரு 4-5 பேர் மறித்து பலாத்காரம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரஜினி ஏன்னுவார், ஓடி போயிடுவார். மறுபடியும் திரும்பி வருவார். எல்லாரும் பார்ப்பானுங்க அப்படி நிறுத்திட்டு. குஷ்பு கூட தன்னை காப்பாற்ற தான் போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா என் பால் கேன் அங்கே இருக்குது நான் எடுத்துகிட்டு போயிடுறேன்ட்டு பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியான சீனு. அந்த மாதிரி ஒரு ஏன் இதனாலனா லாபம்னா சின்ன குழந்தைகள் இருக்காங்கல்ல இன்றைக்கும் ரஜினிக்கு குழந்தைகள் மற்றவர்கள் விரும்புறதுக்கு அடிப்படை காரணம், பெண்கள் விரும்புறதுக்கு காரணம் வந்து கொடூரத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க சினிமாவில். இன்னைக்கு இளம் டைரக்டர்கள்லாம் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது கமலையே கொண்டு போய் அதில் இழுத்து விட்டாங்க. விக்ரம் இதிலெல்லாம் கொடூரத்தை யாருமே விரும்ப மாட்டாங்க. நீங்கள் அவர் அதனால தான் இவர் இந்த மாதிரி ரோல்லாம் அடிக்கும் போது பெண்கள்கிட்ட போய் ரீச் ஆகிட்டார். பெண்கள் குழந்தைகள் மத்தியில் ரஜினி வந்து ஒரு விரும்பப்படுகின்ற ஒரு ஹீரோவா பாதையே அவர் வந்து இங்க கிரியேட் பண்ணி அடுத்தடுத்து வந்த கதாநாயகர்களும் அது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது அதுல ஒரு படம் தான் இது தில்லு முள்ளுன்னு ஒரு படம். ஆமா, ரஜினியை முற்றிலும் எங்கெல்லாம் கடுப்பு நல்லா மீசை எடுத்துட்டு நடிக்கிறாரு அப்படின்னு அவரே சொல்லுவார். மீசை எடுக்கிறதுலாம் அழுவுற சீன்லாம் வரும். அதில் நாகேஷ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி இதில் இந்த படத்தில் எப்படி அவை சண்மையில் கமலுக்கு வந்து நாகேஷ் மேக்கப்லாம் போட்டு ஒரு சீனில் தொட்டு கிட்ட வந்து எல்லாம் பண்ணுவார். அங்கேருந்து ஒழிஞ்சு இந்த இவர் பார்த்துட்டு அவர் ஒரு கணவர்னு முடிவு பண்ணி நாகேஷ்ட போய் பேரம் பேசுவாங்க. ஒரு அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிடுவாப்புல நாகேஷ். ஞாபகம் இருக்கா? அவை சண்மையில் ஒரு காமெடி சீன் வரும். அந்த மாதிரி இதில் மீசைக்கு ஹெல்ப் பண்ணுற மேக்கப் மேனா இவர் நாகேஷ் நடிப்பாப்புல. ஐயோ அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லைங்க. அந்த ரோல் தான் இல்லப்பா என்ன உனக்கு நேரு மாதிரி சுறுசுறுன்னு கோவம் வருது அப்படின்னு. அப்புறம் முருகா இந்த பைத்தியக்காரனை மன்னிச்சிரு, நான் இவனை போய் சந்தேகப்பட்டேன் அப்படின்னு. அதாவது ஒரு கோவக்கார ஒரு எம்டி இன்டர்வியூ பண்ணிட்டு இருப்பாப்புல. அது தா வராது சா வராது சுப்பிரமணிய பாரதின்னு பேர் வச்சுட்டு வருவான். சுப்பிரமணிய பாரதி உட்காருங்க, அவரும் உட்காருவாரு. கேட்டா தா வராது சா வராது உன் பேரு சுப்பிரமணிய பாரதி அப்படின்னு வாப்புல. வேணா சாட்டா சுப்பின்னு வச்சிங்க சார் அப்படின்னு. கெட் அவுட் அப்படின்வாப்புல. அடுத்து அந்த மேனேஜர் இன்டர்வியூ பண்ண சொல்லுவாரு. அவரு ஒரு பாக்கெட் கோல்ட் ஃபிளாக் என்ன விலை, ஒரு பாக்கெட் சிசர் என்ன விலை அப்படின்வாரு. அப்புறம் 3 பெண்கள் காலேஜ் சொல்லுங்க அப்படின்னு 3 காலேஜ் பேர் சொல்லணும்னா 3 பெண்கள் காலேஜ் சொல்லுவான். அவரையும் பிடிச்சி திட்டி அனுப்பிச்சு விடுவார். அதாவது ஒரு தேசபக்தர் மாதிரி வர சீனு ரொம்ப. அதில் அவரோட சவுகார் ஜானகி இன்னும் அவங்கள காமெடியாக நடிக்க வச்சது பெரிய விஷயம். அது அந்த அம்மாவை நடிப்பாங்க. இவர் சந்திக்கிற சீனு, தேகாசோட சந்திக்கிற சீனு, அதை ரஜினி சமாளிக்கிற சீனு ரொம்ப காமெடியாக இருக்கும். அது காமெடிக்காகவே ஓடின படம். அது பாலச்சந்தர் இதில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடிச்சது. இதில் இன்னொரு படம் வந்து கழுகுன்னு ஒரு படம். கழுகு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு பஸ் ரெடி பண்ணாங்க. ஆமாம், இப்பெல்லாம் கேரவான் இதெல்லாம் சொல்றாங்களா, அந்த பஸ்ஸுக்காகவே எல்லாரும் போய் படத்தை பார்த்தாங்க. ஆமா, அந்த பஸ் இப்போ பார்த்தாலும் ஒரு ஆச்சரியமான இதுவா இருக்கும். ஆனா அந்த படம் வந்து ஹீரோயின் இறந்து போற மாதிரி ஏதோ சில சீன்லாம் வச்சிருப்பாங்க.
அதனாலே அந்த படம் ஓடல, ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரொம்ப ஒரு ஹாலிவுட் பாணியில் அது ஒரு மாதிரி எடுக்கிறன்ட்டு ஒன்றுலாம் போச்சு. அதுக்கப்புறம் கிளாசிக் பிக்சர்னா நெட்ரிகன். நாங்கள் கூட பேசியிருக்கோம், நான் இந்த இன்னொருத்தர் விஜய் விஸ்வநாத் 2 பேரும். ரஜினி வந்து யார் ஸ்டைலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா நடிகர் திலகத்துடைய ஸ்டைல் தான். அந்த கௌரவம் இந்த படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னாப்புல இந்த ஷர்ட் எங்கே இருக்கும் அப்படின்றது, இந்த டோரை அப்படி தள்ளி டக்குன்னு வர்றது, இதெல்லாம் வந்து சிவாஜி கணேசன் ஸ்டைலு. இந்த பைப்பை இப்படி பிடிச்சி குடிக்கிறது, லெஃப்ட் கையில் பிடிச்சி குடிக்கிறது, இந்த பைப்பை தட்டுறது, இல்லை ஸ்டூல் மேலே கால் வச்சு நின்றுட்டு பேசுறது, நின்றுக்கிட்ட காலை தூக்கி அந்த டீ பாயில் வச்சுட்டு நின்றுட்டு பேசுறது, இந்த சீன்லாம் அந்த படத்தில் இருக்கும். எது கௌரவத்துலேயும் இருக்கும். அவரை ஃபாலோ பண்ணுறான்றதுக்கு உதாரணம். அதில் லக்ஷ்மிகிட்ட ஒரு வசனம் வரும், இவன் நடிச்சே தெரிஞ்சிடும் ரஜினிக்கு. போயிட்டு கேட்டு அப்போ அடிக்கிற மாதிரி அந்த சீன் வரும். அப்போ அந்த ஸ்டைல்லாம் சிவாஜி ஸ்டைல் தான். அது ஒரு வேற லெவல் படம். நீங்கள் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே டபுள் ஆக்ஷன்னா, நம்ம பல படங்களில் டபுள் ஆக்ஷன்னா எப்படா கண்டுபிடிக்குதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் முடியும் ஒரே மாதிரி, எல்லாம் ஒரே மாதிரி. ஏன்னா ஒன்றுமே இல்லாமல் எப்படா நாங்கள் டபுள் ஆக்ஷன். எம்ஜிஆராவது இப்படின்னுவார், ஒரு எம்ஜிஆர் இன்னொரு எம்ஜிஆர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னுவார், ஏதோ ஒன்று இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒன்றுமே இல்லைன்ற இப்போ வர நடிகர்லாம். கமல் மாதிரி ஆட்கள் தான் டபுள் ஆக்ஷனுக்கு பல வித்தியாசம். இப்போ மைக்கேல் மதனா காமராஜன் பார்த்தேன், ஒவ்வொரு நடிகருக்குமே பாடி லாங்குவேஜை மாற்றுவார். நீங்கள் அந்த மீசை இல்லாமல் எல்லாருமே மீசை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அந்த சீனுக்காக. ஆனால் மீசை எடுத்த பிறகு எல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஆனால் பாடி லாங்குவேஜ் பார்த்தா நமக்கு பார்த்த உடனே ஓ இவர் வந்து பாலக்காடு மணி ஐயரா, இவர் வந்து இவன் வில்லன்னா, இவர் தான் ஒரிஜினல் மதனா அப்படின்னு நமக்கு இது. அந்த மாதிரி நடிப்பு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நெட்ரிகனில் அந்த அப்பா பையன் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் தெரியும், அப்படியே தெரியும். அப்பா ரஜினியும் தெரியும், இவர் உமனேஸ்வர், இவர் பண்ணுற கூத்துலாம் தனியாக இருக்கும். அந்த ஒரு பாட்டில் கூட நல்லா ஃபுல்லாக எடுத்திருப்பாங்க. அந்த படம் நல்லா ஒரு இதாச்சு. இதில் வந்து நடுவில் கர்ஜனைன்னு ஒரு படம் நடித்தார். அந்த படம் வந்து ஃப்ளாப். நாங்களாம் கூட பார்க்கவே இல்லை, ஏன்னா அது என்னெல்லாம் படம் போயிட்டு அப்படின்னு. அந்த டைமில் தான் ரஜினிக்கு ஃபஸ்ட்டு இறங்குவோம். அவருடைய இப்படி போனது கிராஸு டக்குன்னு இறங்குச்சு. அந்த பீரியடில் தான் கமல்து வாழ்வே மாயம், பயணங்கள் முடிவதில்லை மோகன் பயங்கரமாக ஓடுது. இவருக்கு அடி என்னடா தலைவன் அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் இராணுவ வீரன் வருது, வந்தோன்னே கொஞ்சம் இதாகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹிட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வேறு லெவலு 3 முகம். அதாவது போலீஸுக்கு ஒவ்வொரு நடிகர்களுக்கும் போலீஸ் ஆக்ஷன்றது வாழ்க்கையில் ரொம்ப விரும்பி செய்வாங்க. சில பேர் காமெடியாக இருக்கும் போலீஸ், சில பேர் அதோட பொருந்தி போயிடுவாங்க, சில பேர் ஓவர் ஆக்ஷன் மாதிரி தெரியும். இதில் போலீஸ் இதுன்னா இப்போ எம்ஜிஆர் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த நீதிக்கு பின் பாசம் அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருப்பார். நேற்று இன்று நாளை அதெல்லாம் ரொம்ப அழகான போலீஸாக இருப்பார். ஒரு மாதிரி போலீஸுன்னா அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் போலீஸாகவே வாழ்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கப்பதம். அவருடைய ஒவ்வொரு சீனும் அந்த கம்பீரம் இருக்கும். ஒரு அதிகாரி எப்படி இருப்பார், அதிகாரி வீட்டில் எப்படி நடந்துக்குவார், அதிகாரி மனைவிட்டு எப்படி நடந்துக்குவார், அதிகாரி ஸ்டேஷன் எப்படி நடந்துக்குவார். ஒரு சீனில் பேப்பர் படிச்சுட்டு இருப்பார், காய்கறி கூட எடுத்துகிட்டு போவார், யார் அப்படின்னுவார், ஐயா அந்த மாதிரி ஷோக்கு ஆட ஆரம்பிச்சிடும். ஏன்னா காய்கறி வாங்கிட்டு வந்துருக்காரு, என்னது கையில், ஐயா காய்கறி வீட்டுக்கு அம்மா, யார் வீட்டுக்கு, ஐயா நம்ம வீட்டுக்கு தான், நம்ம வீட்டுக்கு தான் எங்கேயாவது எடுத்துருந்தா அப்படின்வாப்புல. ஐயா இல்லையா அம்மா அது நான் உனக்கு என்ன சொல்லியிருக்கேன். உடனே அவர் பயந்துட்டு இது பண்ணிட்டு பையன் வச்சு கிளம்பாரு, ஏய் பையன் எடுத்துகிட்டு போ அப்படின்வாப்புல, உன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அந்த மாதிரி அந்த கம்பீரம் வந்து இது. அந்த கம்பீரம் உடஞ்சி போகிற சீன் ஒரு 2 சீன் வச்சுருப்பாப்புல. மகேந்திரன் தான் திரைக்கதை இருந்தது. ஒன்று வந்து பையனை அரெஸ்ட் பண்ணுறப்போ எல்லாரும் கோச்சிக்கிட்டு இருக்கிறப்போ இவர், உங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கு மகன், உனக்கு கணவன், எனக்கும் மகன், அதே ஆபத்தில் வச்சுங்க, நானும் அந்த வருத்தத்தில் இருக்கேன்னு வர. அந்த சீன் ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்னு தகவல் வந்தோன்னா அந்த இடத்துல தடுமாறது நடிப்புக்கு இருந்தாலும் அந்த உள்ளக்க வரும்போது அந்த சீனே அப்படி நிசப்தமாகிடும். நீங்கள் வேணால் பாருங்கள், அந்த படத்தை பார்க்கணும் பாருங்கள், தங்கப்பதக்கம். இந்த சீனை நிசப்தமாக இருக்கும், மியூசிக் எதுவுமே இருக்காது. அப்படியே ட்ரெஸ்ஸை இது பண்ணிட்டு அந்த பனியனோட நடந்து வந்தது. அந்த மாதிரி ஒரு இது வந்து போலீஸில் அவர் முத்திரை பதிச்சார். அது மாதிரி முத்திரை பதிச்சதுன்னு படம் சில பேருக்கு அமைஞ்சதில் விஜயகாந்த் சொல்லலாம். போலீஸ்னால ஒரு இதுன்ற மாதிரி இவருக்கு ரஜினிக்கு 3 முகம்னா இன்னைக்கு பார்த்தாலுமே அந்த ஒரு கம்பீரம். அந்த இவரு கூட செந்தாமரை, அவரு எவ்வளோ பெரிய நடிகர், அவர் நாடகத்தையே நடத்திட்டு சொந்தமாக நடத்தினவர், அவ்வளோ பெரிய நடிகர். தங்கப்பதக்கத்துடைய ஒரிஜினல் ஹீரோ செந்தாமரை தான், அதான் தங்கப்பதக்கமாக மாறிச்சு. அந்த செந்தாமரை சிவாஜி கூடலாம் மல்லு கட்டி நடிச்சிருப்பாரு, கௌரவத்துலலாம் இன்ஸ்பெக்டர் வருவார். அவரு இதில் சாராய வியாபாரி வருவார். ஆமாம்,
அந்த அவர் கூப்பிடுற விதம், அலெக்ஸ் அலெக்ஸ் அப்படின்வாப்ல. அந்த இதை கையில வச்சுக்கிட்டு, ஆமா அப்படி இல்லைங்க அலெக்ஸ் அப்படின்வாப்ல. இவர் ரொம்ப ஸ்டவுட்டா அந்த இதுல பேசிக்கிட்டே போயிட்டு, அந்த அலெக்ஸ் என் பேரை சொன்னா பால் குடிக்கிற குழந்தை கூட நிறுத்திடும். அந்த வசனம் வந்து அப்ப பயங்கர ஃபேமஸ். தீப்பெட்டிக்கு ரெண்டு பக்கம் வரசனா தான்டா தீப்பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டி எனக்கு எந்த பக்கம் வரசனால அது ஒண்ணு வரும். அது நான் என் பேரை சொன்னா அழுகுற குழந்தை கூட, பால் குடிக்கிற குழந்தை கூட வாய் முடிக்கும்னு அது சொல்லுவாரு. அப்ப இவரு இன்னொரு வசனம் சொல்லுவாரு, இந்த அலெக்ஸ் பாண்டிய பேரை சொல்லிப்பாரு, அது இன்னொரு கை எடுத்து அவங்க அம்மா வாய முடிக்கும் அப்படின்னு. பயங்கர இது. இப்போ கிட்ட போய் நின்று அந்த முறைச்சி பேசுறது, தூக்கி உள்ள வைன்றது. அப்புறம் அந்த ஒரு கூலர்ஸ் போட்டிருப்பாரு ரஜினி. ஆமா, புலஸ் வாயில வந்து சைட்ல ஒரு இது கொடுத்துருப்பாங்க, வாய் ஒரு மாதிரி வச்சு. அந்த வர சீன் ஃபர்ஸ்ட் என்ட்ரோ சீனை பாத்தீங்கன்னா ஒய்ஃபை கூப்பிட்டு வர மாதிரி இருக்கும், அப்படி இப்படின்னு. அது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணாரு. அதுல ஜானி இன்னொரு ரோல் 2 பேரும் பண்ணியிருப்பாங்க. ஒரு ரஜினி சாதாரணமா, இன்னொரு ரஜினி இந்த மாதிரி வச்சு பண்ணியிருப்பாங்க. 3 ஆக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் ரஜினி 3 ஆக்ஷன். அது ஒரு நல்ல ஒரு 3 முகம் நல்லா போச்சு அந்த படம். அதுவும் ஒரு இந்தி பட தழுவல் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் போக்கிரி ராஜா. போக்கிரி ராஜா சுற்றி சொல்லணும்னா, ரஜினிக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாடல்கள் இதெல்லாம் அமைஞ்ச படம். முத்துராமன் வில்லேஜ் பேக்ரவுண்ட்ல வரும்ல சார் அந்த படம். முத்துராமன் வில்லேஜ் பேக்ரவுண்ட் மாதிரி. வில்லேஜ் பேக்ரவுண்டு 2 ரஜினி நடிச்சிருப்பாங்க. அதுவும் டபுள் ஆக்ஷன். இது முத்துராமன் வில்லனா வருவார். கார்த்திகோட அப்பா. அவர் பார்த்தீங்கன்னா உடல் ஃபுட்பால் பிளேயர். அவர் உடம்பு அப்படியே மெயின்டைன் பண்ணுறவர். அதேமாதிரி அந்த படம் நடிக்கும் போது தான் அவர் இறந்து போனார் நினைக்கிறேன். அந்த நைட்டு அந்த இதில் மலையில எங்கேயோ அவர் ஜாகிங் போகும்போது நீங்கள் ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஆமாம், அந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணதுனால அவருக்கு அட்டாக் வந்து இறந்து போனார். அதுக்கு அடுத்தது தனிகாட்டுராஜா, வேற லெவல் படம். சந்தன காற்றே செந்தமிழ் ஊட்டுன்னு பாட்டு வரும். அதுவும் ஒரு மாதிரியான வித்தியாசமான படம். நல்ல ஒரு இது எல்லாத்தையும் தாண்டி தென்றலாக வந்த ஒரு படம். ரஜினிக்கே சம்மந்தம் இல்லாத படம். அதான் பாலச்சந்தர். ரஜினி எப்பவுமே அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இதை பயன்படுத்தி வெற்றிகளை வச்சுட்டு போயிடுவார். அப்படி வந்த படம் தான் புதுக்கவிதை. காதல் தோல்வி அடைந்த ஒரு கதாநாயகன் மாதிரி. அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு தென்றல் மாதிரி இருக்கும். இந்த ரஜினி வழக்கமான ரஜினி இந்த சண்டை காட்சி இதெல்லாம் ரொம்ப இருக்காது. சும்மா ஒரு சீன் மட்டும் இருக்கும். அதுலேயும் தேங்காய் சீனிவாசன் வருவார். ஒரு பணக்கார பொண்ணை லவ் பண்ணி அந்த வீட்டில் இருந்து லாஸ்ட்டில் இது பண்ணி அந்த இன்டர்வல் எப்படி முடியும்னா, இவரை ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சு இது பண்ணியிருப்பாங்க. இவர் வந்து எல்லாத்தையும் மீறி வரும்போது கதாநாயகி காலத்தில் வேற ஒருத்தர் தாலி கட்டிட்டு இருப்பான். அப்படியே கை நீட்டி நிப்பாட்டுற மாதிரி இருக்கும். அப்படியே முடிஞ்சிடும் படம். பெரிய ஒரு ஹீரோ, கமர்ஷியல் ஹீரோ, அடிதடி ஹீரோ. ஆனால் லவ்வருக்காக சண்டை போட்டு எல்லாம் பண்ணி இதாகிட்டாருன்னு மாறணும். அடுத்த சீன் பார்த்தா இந்த இது வரும். இந்த ஒரே சாங் 2 தடவை கவலையாகவும் இருக்கும், சந்தோஷமாகவும் இருக்கும். வெள்ளைப்புறாவுன்ற பாட்டு. அதுக்கப்புறம் வர்ற காட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா காமெடியாக போகும். படம் நகரம் நம்மளை நம்ப வச்சிருப்பாரு. சரிதாவை கட்டிக்கிட்டு ஒரு குழந்தைக்கு தகப்பனா ரஜினி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னு. அவங்க வீட்டில் சரிதாக்கு அண்ணனோ இல்லாட்டி வீட்டில் யாரோ இருக்கிற ஒரு நபராக டெல்லி கணேஷை காமிச்சிருப்பாங்க. ஒரு மாதிரி பனியன் போட்டு நின்றுட்டு இருப்பாரு. இப்படிதான் படம் ஓடிட்டே இருக்கும். அந்த சைடு பார்த்தா கதாநாயகி அதே ஸ்கூலில் டீச்சராக வந்திருப்பாங்க. சரி, உன் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. நீங்கள் நல்ல வாழ்க்கை அமைதியான வந்து பார்க்குறீங்களே அப்படின்னு குழந்தைய காமிப்பாரு. நம்மளாம் அப்படிதான் நம்புவோம். ஆனால் ஒரு இடத்துல தான் இந்த ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் நம்ம கதாநாயகிகள் வழக்கமாக ஒன்று சினிமா ஃபார்முலா ஒன்று தெரியுமா? கல்யாணம் ஆன அன்னைக்கு வீட்டுக்காரர் செத்து போயிடுவார், முதல்வருக்கு முன்னாடி செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி அந்த இது இருந்தது தான் படம் வேற லெவலில். அதில் அந்த பைக்கு அவருடைய விருப்பமான அந்த SD ஜாவா இதெல்லாம் ஓட்டுற ஒரு பந்தய வீரராக வருவார். ரஜினிக்கு பிடிச்ச வாகனம் ஜாவா. லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தீங்க. அந்த படத்தில் அதை யூஸ் பண்ணியிருப்பாரு. நல்ல ஒரு இதுவாக இருக்கும். இது எங்கேயே கேட்ட குரல் நான்லாம் பார்க்கல போல. இவர் வேஷ்டி கட்டிக்கின்னு என்னமோ ஒரு பொண்டாட்டி போயிடும், அப்புறம் மச்சினிச்சு இது பண்ணுவார், மனைவிக்காக வாழ்வார். இந்த மாதிரி தலைவர் விக்கி வேற வச்சிருப்பாரு படத்தில். பார்க்கலாம், நல்லா போச்சு அந்த படம். எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது பிடிக்கல அந்த வயசில் அந்த இதில். அப்புறம் வந்து நான் சொன்னல அமிதாப்பை ஃபாலோ பண்ணுறது. அமிதாப்புடைய இன்னொரு படம் தான் பாயும் புலி. அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டுங்க. AVM இருந்தது அந்த பீரியடில். பாயும் புலி வந்த பீரியடில் 13 படங்கள் வேற வேற காலகட்டங்களில் வந்த படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இதில் ரஜினி படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி அந்த நேரத்தில் தான் அவர் ஹிந்திக்கு போகிறாரு ஃபர்ஸ்ட் டைம். அந்த ஸ்டோன் வந்து ஹாலிவுட் பிக்சர். ஓகே. ஹிந்திக்கு அந்த கானூன் போறாரு. அதாவது இவரு நம்ம விஜயுடைய தந்தை. ஓகே. SAC சட்டம் ஒரு ரிட்டரை. அதான் அந்த கானூன். ஓகே. அது ஹிந்தியில ரஜினி நடிக்கிறாரு. நல்ல ஹிட்டு, பயங்கர இது. ரஜினி ஹிந்தி பட உலகில் கால் பதிக்கிறார். ஆனால் உடலை நம்ம ஆளுங்க விடுவானுங்க அவனுங்க.
இதுக்கெல்லாம் பிறகுதான் ரஜினிக்கு ஒரு அடுத்த கட்டத்துக்கு ரஜினி நகர்த்தின படம்னு சொன்னீங்கன்னா நல்லவனுக்கு நல்லவன். நீங்க சாதாரணமா இருந்து அப்படியே வந்து தொழிலதிபர் ஆகி அந்த வயசான ரஜினி கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் உள்ள படம்னு சொல்லலாம். அந்த அந்த இது பாடல்கள் தான் வழக்கமா அந்த பாடல்கள் உன்னைத்தானே தஞ்சம் என்று அந்த பாட்டு ராதிகா ஈக்குவலாக நடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைமு கார்த்திக் வந்து ஒன்றும் இல்லாமல் போய் வில்லனா இந்த படத்தில் ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாப்புல கார்த்திக். இதில் விஜயகாந்த் வில்லனா நடிக்கிறதுக்கு கேட்டாங்க, விஜயகாந்த் மறுத்துட்டாருன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் இன்னொரு படம் நடிச்சு அது ஹிட் ஆகி வேற லெவல் போயிட்டாரு. இதில் கார்த்திக் வந்து வில்லனா நடிச்சிருப்பாப்புல, மருமகனா வருவாப்புல. எங்க முதலாளி நல்ல முதலாளின்னு பாட்டு கூட வரும் பாருங்க. அந்த இது ஒரு 3ஆம் தலைமுறையில இருக்காரு. முத்துராமன் நடிச்சிட்டாரு, கார்த்திகோட நடிச்சிருக்காரு. கௌதம் கார்த்திக் ஏதாவது படத்துல நடிச்சிட்டாருன்னா 3 தலைமுறை ஜென்ரேஷன். அது அவரு இன்னும் ரொம்ப பேர் சொல்லலாம், அந்த மாதிரி ரொம்ப பேர் கூட நடிச்சிருக்காரு. அந்த இது அதுக்கப்புறம் தான் இவர் வந்து 87ல் மறுபடியும் ஒரு என்ட்ரி கொடுத்தாரு. ராஜதந்திரன் ஒரு படம் நடிச்சாரு கார்த்திக். அது ஓரளவுக்கு நல்லா உடம்புலாம் ஏற்றிட்டு பார்க்கறதுக்கு நல்லா ஒரு மீண்டும் வர்றாருன்னாங்க. அதுக்கு பிறகு மௌனராகம் அவரை வேற லெவல் கொண்டு போயிடுச்சு. முற்றிலும் வித்தியாசமாக ஆள் சும்மா செம்ம சாமிங்காக ஒரு இது வந்து அதுக்கப்புறம் அவர் அடி தூக்குனாரு கிழக்கு வாசல் அது இதுன்னு. மறுபடியும் அவருக்கு எடுத்துக்கிட்டாரு. எப்பவுமே டைரக்டர்களுடைய நடிகராக இருக்கும். ரஜினி கிட்ட என்ன பியூட்டின்னா தொல்லை கொடுக்க மாட்டாரு. இயக்குநர்களின் நடிகர். நீங்கள் இப்போ அந்த எந்த படம் ஜெயிலர் தானே நெல்சன் அவர் சொன்னார்ல, நான் வந்தால் என்ஜினியனுவார், இப்படி போனால் என்ஜினியனுவார். அப்போ நான் அதனாலே நான் அவர் இருக்கிற பக்கமே வராமல் சுற்றிட்டுலாம் போவேன் அப்படின்னு. அதுதான் ரஜினி. நீ அவர் வந்து கால் மேலே கால் போட்டு நெல்சன் வாங்க என்ன எடுத்துருக்கீங்க இது அப்படிலாம் பேசலாம்ல. இல்லை தான் இருக்கிற இடத்துல ஒரு மயான அமைதி இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்றது தான் ரஜினி. அதனால தான் அந்த ஏற்றம் அந்த இது இருந்ததுன்னு சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தெல்லாம் செட்டுக்கு வெளியிலே விட்டுட்டு போயிடுறது. வெளில விட்டு ரஜினி ஆரம்பத்தில் எல்லாரையும் கவர்ந்தது என்னன்னா ஷூட் பண்ணிட்டு அப்போ ரொம்ப படம் நடிச்சிருந்தார்ல. எனக்கு என்னென்ன அப்போ நடிக்கும் போது தூக்கம் இருக்காதுல்ல. இப்படி முடிச்சோடனே அந்த ஓரமாக தரையில் எங்கேயா பத்து கிடப்பா. ரஜினி எங்கே பண்ணால் அதை தூங்கினுக்கிறாருங்க அப்படின்னு. இல்லாட்டி வேற எங்கேயா கூட உட்காந்து பீடி குடிச்சிட்டு இருப்பாரு. அப்போ அந்த எளிமை வந்து அவரை இன்னும் கொஞ்சம் உயர்த்துச்சு. ரெண்டாவது எல்லாத்துக்கும் மேலே அவர் என்னன்னா இந்த பந்தாலாம் பண்ணல. நான் வந்து இப்படி தாங்க இருந்தேன், நான் ஒரு கண்டக்டராக இருந்தேன், என் வாழ்க்கை இப்படி இருந்தது, நான் அடுத்த கட்டத்துக்கு இப்படி இருந்தேன், நான் கமலை பெருசாக பார்த்தேங்க, நான் வந்து என்னங்க நான் என்னெல்லாம் போய் நான் வந்து ஒரு கன்னட வில்லனாக தான் நடிப்பேன் நினச்சிருந்தேன். இந்த மாதிரி சொன்னது எனக்கெல்லாம் நடிக்க வராதுன்னு ஓப்பனாக சொல்லுவார். அவரு வேற லெவலுங்க, நம்மளுக்கெல்லாம் நடிக்க வராது. கமல் 50ல கூட அப்படிதான் பேசுறாரு. என்னன்னா நீங்க அது அவரு முடி எங்க கொட்டி போச்சுன்னா டை அடிச்சுட்டே இருந்தாங்க. ரொம்ப டை அடிச்சு இந்த ஈட்டு எல்லாம் போட்டதுல போயிடுச்சிங்க அப்பவே சொன்னாங்க அப்படின்னு. அப்பனா பேசுறது வந்து அவருக்கு மைனஸ் ஆகல, பிளஸ்ஸா தான் ஆச்சு. யாரும் அவரை கிண்டல் பண்ண முடியல. நடிகர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல வெளியே வரமாட்டாங்க, போட தான் வருவாங்க. ஆமா, அவரு பாத்தீங்கன்னா அதை பத்தி கவலைப்பட மாட்டாரு, எனக்கு என்னன்னு வருவாரு. இன்னொரு ரஜினி வாழ்க்கையை திருப்பின படங்கள்ல பாத்தீங்கன்னா தம்பிக்கு அந்த மிகப்பெரிய காமெடி நடிகராக. ஏன் இதை சொல்றேன்னா தம்பிக்கு அந்த அந்த டைரக்டர் ராஜசேகர் அவர் ரஜினிக்குன்னே உருவெடுத்த ஒரு மாதிரி. அவர் ரஜினியை வச்சு ரொம்ப அருமையான படங்கள்லாம் கொடுத்துருக்காரு, காமெடியான இது. தம்பிக்கு அந்த பார்த்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் சார், அது மாதிரி ஒரு படம்லாம் சான்ஸ். அதாவது ஒரு குழந்தைய வண்டியில கையில கட்டி ஒருத்தர் கார்ல உட்காந்துன்னு இப்படி பண்ணுவார். இன்னும் குழந்தை நாய் மாதிரி இருக்கும், என் பையன் நான் பண்ணுவேன், நீ என்ன பண்ணுவேன், உடனே சேரை தாடிப்பாப்புல, ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்யடா அப்படின்னா ஆஃபீஸில் போய் தகராறு அங்கே இதாகும். இது சரி உன்னை திருத்தணும் அப்படின்ட்டு தான் நான் அனுப்புகிறேன், கிராமத்துக்கு அனுப்பிச்சு விட்ருவேன். செந்தாமரை தான் இருப்பார்ல அதில். அங்கே போனால் அங்கே அடிக்கிற கூத்துலாம் இருக்குது படம். சாப்பாடு கொடுப்பாங்க, களி, இந்த என்னது இது அப்படின்னுவாப்புல, இது களி. ஓ களியா, என்ன பண்ணுவதா சாப்பிடணும் அப்படியா. இந்த இட்லி தோசை இதெல்லாம் உண்டு தீபாவளி வருஷத்துக்கு ஒரு தடவை. தீபாவளி வருஷத்துக்கு ஒரு தடவையா அப்படின்வாரு. இல்லை 2 தடவை, 2 தடவை. சரி, அது இன்னொரு சீனு என்னமோ கேட்பாப்புலையா, இங்கே யார் வந்துட்டு போவாங்க அப்படின்வாப்புல, இந்த மாதிரி இருக்குது, இதெல்லாம் இருக்கா, ரைட்டு, அதுன்னா பொந்து அப்படின்னு கேட்பாப்புல. பாம்பு அடிக்கடி வந்துட்டு போவோம் அப்படின்வான். அவன் பாம்பாண்டு ஓடுற சீனு, அப்புறம் அந்த பாம்பு வர்ற சீனு வேற லெவலு. அந்த படம் வந்து ஒரு நல்ல ரஜினிக்கு இது ராஜசேகர் மூலியமா. அதுக்கு அடுத்து ராஜசேகர் எடுத்த இன்னொரு படம் வந்து அது சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அடுத்த படம் வந்து படிக்காதவன். பாத்தீங்கன்னா நீங்க இதுல ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, தெலுங்குல
இவர் சோபன் பாபு பண்ணியிருப்பார். கன்னடத்தில் இவருடைய நண்பர் இந்த விடுதலை படத்தில் நடித்தார், இறந்துட்டார் அவர், பெரிய ஹீரோ, அவர் நடிச்சிருப்பார். ஹிந்தியில் இவர் அமிதாப் நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். தமிழில் இவர். ஆனால் நீங்கள் அந்த படம் பார்த்தீங்கன்னா 2 ஆளுமைகளும் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லா படத்தோடு இவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒன்றில் சிவாஜி, இன்னொன்று ரஜினி. இந்த ரஜினி பொதுவாகவே சாதாரணமாக எப்படி பண்ணுவார்னு தெரியும். இதில் சிவாஜி ஒரு பெரிய இது மாதிரி அண்ணனை காமிக்கும் போது ரஜினி பண்ணுறது அந்த சீனு, அப்புறம் அந்த படம் ஃபுல்லாகவே காமெடி தான். இந்த கார் கூட பேசுறது, நம்ம லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகாது. என்ன ஸ்டார்ட் ஆகணும், இந்த ஒரு நிமிஷம் சார் சொல்லிட்டு போய் பேனட் தூக்கிட்டு லட்சுமி அசிங்கப்படுத்தாது, என்ன நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு வந்துட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகாது. அப்புறம் பார்த்தா அவன் கஞ்சா வச்சிருப்பான், அவன் பிடிச்சி கொடுப்பாரு. அந்த அம்பிகா சாராயம் கடத்தும் அந்த சீனு, இந்த மாதிரி படம் பூராவுமே ஒரு இது வரும். இன்னொன்று ஆக்ஷன் ப்ளஸ் சென்டிமெண்ட், எமோஷனும் சூப்பராக. தம்பி வந்து அந்த ஒரு சீனில் போய் தம்பி பாஸ் ஆகலை அப்படின்னு போய் கேட்குறப்போ, உங்களுக்கா அறிவு இருக்கணும், இந்த இடத்துல எதுக்கு வர்றீங்க திட்டுறப்போ எஸ் நம்ம அழுதுகிட்டு சொல்லிட்டு வருவார். அதுக்கு பிறகு தம்பி வந்து கொலை கேஸில் மாட்டினோன்னே நல்லா கோத்து விட்ருவானுங்க. கோத்து விட்டு அரெஸ்ட் ஆனோன்னே இவருக்கு தான் தெரியுமா அண்ணன் சொல்லிட்டு, அந்த சீனு ரொம்ப அருமையாக இருக்கும். அது நீங்கள் சமூக வலைதளத்தில் ஓடுது அந்த சீனு. எதுனா அண்ணனை ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற சீனு. ஜெய்சங்கர் ஒரு வில்லன், அவர் இதை வாட்சை பர்ஸ் இதை விட்டு வந்துடுவார், கொண்டு போய் கொடுப்பாரு. கொடுக்கும்போது வாட்சி ரொம்ப நன்றி தம்பின்னு சொல்லிட்டு காசு எடுத்து கொடுப்பாரு. அந்த வாட்சை கொடுங்க சார் அப்படின்வாப்புல. என்ன கொடுங்க சார் அப்படின்வாப்புல. என்ன சார் என்ன தம்பின்னாரு. நான் பணத்துக்கு அது பண்ணா நீங்கள் கொடுங்க அப்படின்னு. என்ன தம்பா இவ்வளோ கோச்சிக்கிறேன் அப்படின்னா, இவர் தம்பி அப்படின்வாரு சிவாஜி. அப்போ தான் இவர் திரும்பி சிவாஜியை பார்த்துட்டோன்னா மஜாராகிடுவார். சிவாஜிக்கு தெரியாதுல்ல, ஒரு மாதிரி ஆகிடுவார். அப்புறம் போயிடுவார். அப்புறமா சிவாஜிக்கிட்ட ஒவ்வொரு சந்தர்ப்பத்தில் அப்படியே இது கிடைக்கும், கல்யாணத்துக்கு கூப்பிட்றது மாதிரிலாம். ஆனால் சிவாஜிக்கு தெரியாமல், ஏன்னா மறுநாள் போவார் அவங்க வீட்டுக்கு, அவங்க திட்டி அனுப்பிச்சிடுவாங்க அண்ணி, மறுபடியும் உறவு கொண்டாட வர்றியா ஜட்ஜின்னு ஒன்று அப்படின்னு. அதனால போக மாட்டான். என்னன்னா கோர்ட்டில் அவன் உன் பேர் என்ன ராஜசேகர் என்ன ராஜான்றப்போ சிவாஜி லைட்டாக பார்ப்பார், இவர் ஏமாத்துறாரு, இவர் சொந்த ஊர் இதுன்னு தான் சிவாஜிக்கு இதாகிடும். அப்படியே புற ஏறிடும். இது பண்ணிட்டு போயிட்டு சொல்லுவார், ஒரு தம்பி ஜெயிலில், ஒரு தம்பி சாட்சி, அண்ணன் நீதிபதி, இப்படியாடா பார்க்கணும்ல அப்படின்ட்டு டிசைன் பண்ணிட்டு, இனிமேல் தான் அவங்க அண்ணன் உண்மையான பரீட்சை எழுத போகிறான்ட்டு அவர் வழக்கு அடைஞ்சிடான், அந்த வழக்கை எடுத்துருவார். அந்த சீன்லாம் அந்த அந்த கோர்ட்டு சீன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அது அந்த படம் வந்து ஒரு ரஜினி படத்தில் ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்னு சொல்லலாம். அதே மாதிரி மிஸ்டர் பாரத், சத்யராஜ் காம்பினேஷன். சத்யராஜ் ஏற்கனவே சத்யராஜ் வந்து ஹீரோவாக நடிச்சதை விட வில்லனாக நடிச்சதில் தான் அவர் கலக்கியிருப்பாங்க. தகுடு ஆமாம், கமலோட சட்டை. விக்ரம்லாம் பார்த்தீங்கன்னா சத்யராஜ் வேறு லெவலு. அந்த சில சீசனில் தான் இவர் இந்த மணிவண்ணன் காம்பினேஷன்லேயும் அந்த அவரும் மலேசியா வாசவர் நடிச்சிருப்பாங்க. 2 பேர் 2 பண்ணையார்கள் அந்த படம். அந்த மாதிரி சத்யராஜ் ஒரு மாதிரி வந்த டைமு. அந்த சத்யராஜும் ரஜினியும் பயங்கரம் நக்கில் பார்ட்டி, சத்யராஜும் அதே மாதிரி தான். நீங்கள் ரஜினி இந்த மாதிரி கலாய்க்கிற சீன்லாம் பார்த்தீங்கன்னா ரங்கா படத்துலையும் பார்க்கலாம். ஆமாம், அதில் வந்து கராத்தே மணி இருப்பார். ஆமாம், இறந்துட்டார் அவர். அவர் கெட்டவராக இருப்பார், அவர் நல்லவராக இருப்பார், இவர் கெட்டவராக இருப்பார். ரஜினிக்கு இவர் புத்தி சொல்லுவார், ரஜினி வந்து அவருக்கு புத்தி சொல்லுவார். அந்த நைட்டில் அவர் நல்லவர் ஆகிடுவார், ரஜினி எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவாப்புல. அதுக்கப்புறம் தான் இவங்களுக்குள்ள நடக்கிற கதை தான் அந்த ரங்கா. அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கலாய்க்கிற அந்த சீன் இருக்குது, அது குருவேன்னு ஒரு பாட்டு வரும், பட்டுக்கோட்டை அம்மாள். சேம் அதே பாட்டு, அது இது மலேசியா அண்டு எஸ்பிபி. சேம் அதே தான் இதில் மிஸ்டர் பாரத், என்னம்மா கண்ணு சௌக்கியம் பாட்டு. அதுவும் வந்து அப்பா பிள்ளைக்கு நடக்கிற ஒரு பாச போராட்டம் அந்த வர்ற இது. ரொம்ப மெலோடி சாங்ஸ். அந்த சீசன்லாம் வந்து எப்படியும் ரஜினிக்கு மெலோடி சாங்ஸ் இந்த மாதிரி இது இருக்கும். நான் சிகப்பு மனிதன், பெண்மானே சங்கீதமா. அதாவது ரஜினிகிட்ட எங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, நல்லா இது பண்ணுவார். ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு யதார்த்தம் இருக்கும். கதாநாயகி ஹேண்டில் பண்ணுறதுலையும் இந்த உதட்டை கடிச்சிக்கிட்டு இது அதெல்லாம் இருக்காது, சாதாரணமாக இருக்கும். அந்த பெண்மானே சங்கீதம் பாடவான் பாட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டு ஃபுல்லாகவே அந்த கோர்ட்டில் அப்படி கை விட்டு அப்படி தான் நடந்து வருவார். அது இல்லாட்டி தோல் மேலே கைப்பட்டு அப்படி நடந்து அவ்வளோதான் இருக்கும், அதை தாண்டி ஒன்றும் இருக்காது. அப்போ அந்த மாதிரி படங்கள் இதெல்லாம் இது. இந்த நேரத்தில் தான் ஸ்ரீ ராகவேந்திரர் அவருடைய 100வது படம். ஒவ்வொருத்தரும் எடுப்பாங்க. இவருக்கு அதில் ஒரு திருப்தி, இந்த படம் எடுத்தார். படம் ஒன்றும் உங்களுக்கு எந்த இதுவும் இது இருக்காது,
அந்த அளவுக்கு படம் ஒரு அற்புதமான ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கு பிறகு தான் ஒரு மறுபடியும் கிரஃப்தார்னு ஒரு ஹிந்தி படம். அந்த படம் பார்த்தீங்கன்னா 3 பேருமே நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினி, அமிதாப், இன்னொரு யாரோ பெரிய ஹீரோ. அது ஒரு நல்ல ஒரு இது படம். ஆக்சுவலா அந்த படத்துக்கு அப்புறம் தான் இந்த ராகவேந்திராவை வழிபடக்கூடியவர்கள் நிறைய பேர் ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சாங்க சார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்கும். நான் இவங்க மட்டும் இல்லை, நடிகர்களும். விஜய் ஒரு படத்துல எனக்கு இது மாதிரி, பாபாவும் அதே மாதிரி பாபா அந்த மாதிரி, அதான் அந்த ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை அவர் ஃபேன்ஸுக்கு கொண்டு போனது விஜய். இவரு ரொம்ப டான்சர் ராகவா லாரன்ஸ் அவங்க அந்த மாதிரி ரொம்ப பேர் இந்த இது ருத்ராஜ கோட்டை போட்டுக்கிட்டு தான் அவங்க ரஜினியை வச்சுதான் கையில காப்பு இதுவோ ரஜினி தான். என்னன்னா அவரு யாரையும் ஹர்ட் பண்ணல, தான் ஒரு பக்திமான் கரெக்டா இருக்கணும். சில படங்கள்லாம் பட்ட அடிச்சுட்டு. மன்னன்ல ஒரு சீன் வரும், காமெடியான சீன். மன்னன் அதெல்லாம் அதுக்கப்புறம் அப்புறம் பேசுவோம், சொல்றேன். அதை ஒரு இது இந்த டைம்ல தான் வேலைக்காரன் இவங்க நம்ம யாரு இது அமலா, அந்த பாடல்கள் அந்த இது அது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த படம் வேலைக்காரன் அவருடைய லைஃப்ல ஒரு இது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு வந்த படம் நினைக்கிறேன் மனிதன். பாட்டெல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்லது செய்கிற ஒரு இளைஞர் மாதிரி வருவார், ஜெயிலில் மாட்டுவார். அதே பாட்டு ரிட்டர்ன் வரும். ஷோ இவங்க எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இது பண்ணும்பொழுது இந்த டைம்லாம் ரொம்ப ரஜினிக்குன்னா ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருந்தது. இந்த பீரியட் தான் உச்சத்தில் இருந்த டைம் இது. குரு சிஷ்யன், பிரபுவும் இவரும், அது முழு நீள காமெடி படம். அது ராதாரவி இருப்பாருன்னு நினைக்கிறேன். ராதாரவி, பாண்டியன், வினு சக்கரவர்த்திக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஒரு அடியால் மாதிரி போவார். அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கிரீன் கலர் பெல்ட் போட்டு ஒரு தொப்பி ஒன்று போட்டிருப்பாரு. நீங்க அந்த இது பாத்தீங்கன்னா இவங்க மனோரமா தான் வினு சக்கரவர்த்தி ஒய்ஃபா இருப்பாங்க. சிபிஐ ரெய்டு போவார், ஏபிசி ஆபீசர்னு சொல்றது, அந்த இதெல்லாம் அந்த மாதிரி காமெடி பாடல்கள்லாம் செம ஹிட் அந்த இதுல. அப்புறம் தர்மத்தின் தலைவன் டபுள் ஆக்ஷன், ஒருத்தர் இறந்து போற மாதிரி. அதுல இந்த இது இந்த ப்ரொஃபஸர் ஞாபகமூர்த்தி ப்ரொஃபஸர் வேட்டி சட்டையில இருப்பாரு. ஒரு வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருப்பாப்ல, ஃப்ரிட்ஜை திறந்து கோல்ட் ஸ்பாட் குடிச்சிட்டு இருப்பாரு. அவர் வருவாரு, வாங்க வணக்கம் வணக்கம், எப்படி நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருக்கேன் எல்லாம் முடிச்சுட்டு பேசுவாங்க. என் வீடு சார்னு, இல்லை சார் என் வீடு சார்னு 2 பேரும் தகராறு வரும். அப்புறம் இவங்க யாரு இப்படி வணக்கமா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வருவாங்க. இவங்க யாரு? என் ஒய்ஃபு. அப்படியா? எப்படி இவங்க எப்படி இங்கே வந்துக்கிறாங்கன்னு அவங்க வீட்லயே. என் வீடு சார் இது அப்படின்னு. அப்படியா? லாஸ்ட்ல இதாயிட்டு டோர் நம்பர் கோல் ஸ்பாட்டு துட்டு கொடுப்பாப்புல. துட்டு கொடுத்துட்டு வருவாரு. ஒரு தடவை வேஷ்டி கட்டாம போயிடுவாரு, பஸ் ஸ்டாப்ல நின்று இருப்பாரு. அந்த படம் கிட்டத்தட்ட நல்ல சூப்பர் ஹிட் படம். குஷ்பு நடிச்ச படம் நினைக்கிறேன். ரஜினி காம்பினேஷன்ல அவங்க இந்த வருஷம் 16 நடிச்சாங்க. அதே பீரியட்ல இந்த படம் தான் முதல்ல வந்துச்சு நினைக்கிறேன். அப்புறமா தான் வருஷம் 16 நினைக்கிறேன். குஷ்பு அதுல ஹீரோயின் இவருக்கு. அப்புறம் தான் நீங்க சொல்ற அந்த பிளட் ஸ்டோன் ஹாலிவுட் பிக்சர் படம் பூரா டாக்ஸி டிரைவர் மாதிரி வருவார், அந்த ஹீரோக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி. ஏதோ ஒரு வகையில அவர் ஹாலிவுட்டுக்கும் போயிட்டாரு அந்த இது. அதனால அது பணக்காரன் அந்த படம் அதுவும் அதுதான், அந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு மாதிரி. அப்பெல்லாம் ரஜினி படத்துக்கு ஒரு இது வைப்பாங்க. எப்போ இந்த ஹிட் ஆச்சுன்னா ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன் பாட்டு தத்துவ படலாம் மாறிச்சுல. அதாவது உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதுன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி கனெக்ட் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி தெய்வம் தந்த வீடு, சில பாடல்லாம் ஒரு ஐகானிக் சாங்கு. மயக்கமா கலக்கமா, அது மாதிரி இந்த பாட்டு சிவாஜி படத்துல அந்த ராஜபாட்டு ரங்கத்தூர்ல வரும்ல, அம்மம்மா தம்பி என்று நம்பி, கிட்டத்தட்ட அதே ஸ்டைல் தான் இது. ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன். தனி மனுஷனும் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதுக்கு சம்பந்தப்படுத்துற மாதிரி ஒரு சம்பந்தம், புறக்கணிக்கப்பட்டதுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துற மாதிரி பாடல். அந்த பாடல்ல எல்லாரும் தன்னை பொருத்திக்குவாங்க. இப்ப சொந்தங்களால ஒரு காதல் தோல்வி, அந்த மாதிரி விஷயங்கள்ல தன்னை பொருத்திக்குவாங்க. அதுலதான் அம்மம்மா தம்பின்னு. நீங்க இதெல்லாம் பார்த்தா ரஜினி ஹிட் அடிச்சதுனால இந்த பாட்டு எது ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் ரொம்ப அருமையான பாட்டுனா 6-60 வரையில வாழ்க்கையே வேஷன் ஒரு பாட்டு. அன்பை நான் தந்தேன் ஆனால் ரொம்ப அவமானப்பட்டேன், என் வாழ்க்கை பூரா இதுதானா அப்படின்ற மாதிரி வரும். ரொம்ப அருமையா இந்த பாட்டு வரும் தெரியுமா, வாழ்க்கை நாடகமான, ரொம்ப உருக்கம் அந்த பாட்டு. அது மாதிரி அந்த பாட்டு தங்கச்சி போய் பார்க்க போற சீன். தங்கச்சி பணக்காரத்துல கட்டி கொடுத்துருப்பாரு, அதனாலே கடனாலே இருப்பார்.
ஆமா. சரி தங்கையை பார்க்க போகிறோமேன்ட்டு கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கும்போது அந்த மாதிரி தூக்கி போட்டு இது பண்ணோம். உதவி கேட்டது திட்டம் இந்த மாதிரிலாம் விட்டா சும்மா அடிக்கடி வந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படின்றப்ப தான் அப்படியே அப்போ தான் அந்த மியூசிக் அப்படியே ஆரம்பிக்கும். அப்படியே பீச்சில் நடந்து போகிற மாதிரி உட்காந்து இது பண்ணிட்டு அந்த பாட்டு ரொம்ப உருக்கமான பாட்டு. அதுக்கு அடுத்தது இது இந்த நான் சொல்கிறேன் இந்த படம் படிக்காதவன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படத்துலையும் பெற்று எடுத்தவ தான் என்னையே தத்து கொடுத்தேன்னு வேலைக்காரன், பணக்காரன்ல உள்ளுக்குள்ள சக்கரவர்த்தி. எனக்கு பயங்கர கடுப்பு அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம். ஏன்னா இளையராஜா போய் இவருக்கு அப்படி இப்படின்னு. ஆனால் இப்போ கேட்டால் நல்லா இருக்குது அந்த பாட்டு. அதே மாதிரி பாட்டு தான் அண்ணன் என்ன தம்பி என்ன சொல்லுவாரா சொல்லிட்டு போவார்ல, அண்ணன் என்ன தம்பி என்ன அந்த இது. அதுலேயும் அந்த மாதிரி தானே ஏமாத்தி ஒரு ஜெயிலில் மாட்டி விட்ருவாங்க, குழந்தை இறந்து போயிடும். வந்து வெளியில் வந்து அடிக்க வருவார், மச்சின் சிங்லாம் காலில் விழுந்தோன்னே விட்டுட்டு இது பண்ணிட்டு போயிடுவார். அந்த பாட்டு அந்த இது அந்த படமும் அவருக்கு பெரிய அளவுக்கு அதிசய பிறவி. இந்த காமெடிக்கு ரொம்ப மாறி போன படங்கள்ல இது ஷோ காமெடி வேற லெவல், அரசியல் கலந்து இருக்கும், பாடி மாற்றி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி படம் பல படம் வந்திருக்கு. சிவாஜி கணேசன் நடிச்சிருக்காரு, பலர் நடிச்சிருக்காங்க இந்த மாதிரி மேல் உலகத்துக்கு. முத நடிச்சது வந்து இவரு தங்கவேலு. நல்ல பேராச்சு அது. இதே மாதிரி பாடி மாற்றி எடுத்துட்டு போயிடுவாங்க, அவர் வேலை உலகத்துக்கு போய் அங்கே ஒரே கலாச்சல் தான் தங்கவேலு அது இது. அந்த படத்து மாதிரியே இந்த படம் இந்த மாதிரி பலர் நடிச்சிருக்காங்க. இது அதிசய பிரிவில் இவர் நடிச்சிருப்பாரு. தர்மதுரை நான் சொன்னேன் ஒரு அப்பாவி அண்ணன், அதில் தான் அந்த மாசி மாசம் ஆளான பொண்ணு பாட்டு, அண்ணன் என்ன தம்பி என்ன. அப்புறம் இன்னொரு பாட்டை ஒன்று வரும், இந்த ரஜினி 2 ரஜினி மாறுவாங்கல்ல, தென்மதுரை வைகை நதி அந்த இது. நாட்டுக்கு ஒரு நல்ல ஒரு படம் வந்துச்சு. அது ஏன் வந்துச்சு ஏன் போச்சு என்னன்னே தெரியாது, யாரும் பார்க்கல அந்த படத்தை. ரசிகர்கள்லாம் பெரும்பாலும் இது பண்ணல. பாட்டுலாம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த ரவிச்சந்திரன் எடுத்தது அது. இதோட இறுதி கட்டம் அப்படின்னு நம்ம வர்றோம்னு வச்சுக்கோங்க. இது இந்த 90 என்ட்ரி. இதுக்கு முன்னாடி ராஜாதி ராஜா ஏங்க அந்த படம் 80 நாள் வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. ஏங்க எப்போ போனாலும் டிக்கெட் கிடைக்கலங்க. ரஜினி ரொம்ப அழகா காட்டின படம் தாங்க. அந்த ஹேர் ஸ்டைலு அந்த இது, இந்த ரஜினியும் சரி அந்த ரஜினியும் சரி, இவரு அந்த காமெடி பண்றதும், அந்த அனந்தராஜுக்கு பார்த்து பயப்படுறதும், அப்புறம் அந்த இவங்க கூட ஹீரோயின் அதுதான். இவரு வந்து அப்பாவி இளைஞனா அத்தை பொண்ணு கட்டிக்கணும்னு சொல்லிட்டு அத்தை பொண்ணு வந்து இவங்க அந்த சன் ஆஃப் குமரன்ல ஜெயம் ரவிக்கு அம்மா இப்போ அதே மாதிரிதான் இருக்காங்க. அவங்க தான் ஹீரோயின், அந்த சைடு ஹீரோயின் ராதா. இது ஃபர்ஸ்ட் சீனை இவரை வச்சுதான் வரும். இந்த போறது இது பண்றது, அப்புறம் 1 2 இந்த இது சண்டை எங்கிட்ட மோதாத பாட்டு. இந்த பீரியட்ல தான் ரஜினி வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு எல்லாருமே இது பண்ணது. எனக்கு கட்சியும் வேணாம் ஒரு கொடியும் வேணாம். மனோலாம் வந்த பீரியட் இது. வேலைக்காரன்லேயே மனோ வந்துட்டாரு. வேலைக்காரன் வரும்போது தான் இந்த படம் வருது, செண்பகமே செண்பகமே பாட்டு. எஸ்பிபி தொண்டையில பிரச்சனைன்ட்டு மனோவை கொண்டு வராங்க. அந்த டைம்ல ரஜினிக்கு பல பாட்டு, வேலை இல்லாதவன் பாட்டும் ரஜினி அவர் தான் பாடியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இவரு. அதுக்கப்புறம் இந்த பாட்டு என்கிட்ட மோதா, அது பார்த்தா எஸ்பிபி மாதிரி இருக்கா தெரியும், கரெக்டா மனோ குரல் தெரியும் அந்த பாட்டு. அப்ப அது வந்து பாட்டு, ஏன்னா பாஸ்கர் எடுத்த படம், இளையராஜாவுடைய அண்ணன் எடுத்த படம். அதனால அந்த படத்துல எந்த பாட்டுக்கும் இது கிடையாது. ஒரு பாட்டை வேற நீக்கிட்டாங்க, எங்களுக்கு எல்லாம் கடுமையான கோவம். பி சுசீலா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கங்கை அமரன் அந்த வேலையை பண்ணுவார். பி சுசீலாக்கு எப்படியாவது ஒரு இது பண்ண பார்ப்பாரு. அதுல அந்த பாட்டு ஒரு சோகமா இருக்கும். அதாவது இந்த இந்த ரஜினி வந்து வரும்பொழுது இது பண்ணிட்டு போவார். அப்போ இந்த அம்மா வருத்தத்துல பாடுற மாதிரி இருக்கும். அருமையான பாட்டு. இந்த டியூரேஷன் கருதி கட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்ற பாட்டு எல்லாம் மீனம்மா மீனம்மா எல்லா கச்சேரியிலும் அந்த டைம்ல 3 பாட்டு பாடுவாங்க. ஒன்று வந்து சரவண பொய்கையில் கச்சேரி ஆரம்பிக்கும் போது, ஏன்னா அந்த மியூசிக் எல்லாம் ஒரு இதுக்கு வந்துடும், சரவண பொய்கையில் அந்த இது. அடுத்து மீனம்மா மீனம்மா சும்மா அதிரும் எல்லா கச்சேரி. இப்போ மாதிரி இந்த டிஜேவை போட்டுக்கின்னு ஒரு சாவடிக்கிறதுலாம் இருக்காது. ஒன்று இது நல்ல கச்சேரி, எல்லாரும் வந்தவங்க பார்ப்பாங்க ரசிப்பாங்க, சில பேர் காசு கொடுப்பாங்க. அந்த கலைஞர்களுக்கும் ரசிக்கும் போது சந்தோஷமா இருக்கும். அந்த மீனம்மா பாட்டுலாம் இட்டு. அது முடிச்சோடனே ஹவா ஹவான்னு ஒரு பாட்டு பயங்கர இட்டுங்க அந்த பாட்டு. அவங்க அந்த ஒரு ஆல்பம் ஹவா ஹவான்னு அந்த பாட்டு, இந்த ஒரு கவுண்டமணி கூட இது பயங்கர இட்டு அந்த பீரியட்ல 90ஸ்ல. நீங்க பாடாத ஆளே கிடையாது. அந்த கேசட்டு அப்படி வித்துச்சு. அந்த கேசட்டு எங்க பார்த்தாலும் ஹவா ஹவா. அது ஒரு 20-30 பாட்டு இருக்கும். இந்த பாட்டு பயங்கர இட்டு, மற்ற பாட்டும் நல்லா இருக்கும். அப்ப கச்சேரியில இந்த பாட்டு. அப்புறம் ஏக்கு தோத்தின்னு ஒரு பாட்டு, இந்த படம் ஒரு படம் வந்துச்சு, இந்த மாதிரி தீட்சித்து. இந்த 4-5 பாட்டு இல்லாத கச்சேரி கல்யாணம் கிடையாது. அதுல ஒரு பாட்டு மீனம்மா மீனம்மா. இந்த ரஜினியுடையது. சாங்ஸ் வேற லெவலு. படமும் வந்து காமெடி, அதுக்கப்புறம் சீரியஸாகவும்
அதுக்கப்புறம் அந்த இவர் மேலே கொலைப்பழி விழுந்திருக்கும், பணக்காரரு. அதில் இன்னொன்று சொல்லணும்னா கனகரா இது அவர் பேர் என்னது, ஜனகராஜ் உடைய மெட்ராஸ் காமெடி. நீங்கள் அந்த பீரியட்லலாம் ஜனகராஜ் மெட்ராஸ் காமெடி, நீங்கள் அண்ணாமலை அடுத்து 93 பேசுவோம், அந்த பீரியட்லாம் பார்த்தீங்கன்னா நாசமா நீ போனையா அதெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி பீரியட்ல இது நேசமணி பொன்னியாவே அந்த மாதிரி அந்த இது வந்து இந்த படத்தில் ராஜாதிராஜால அவருடைய காமெடி அது வேற லெவலில் இருக்கும். இது எல்லாம் இது பண்ணும்போது தான் ரஜினியுடைய வாழ்க்கையில் ஒரு இன்னொரு ஐகானிக் பிக்சர் மணிரத்னம் தளபதி வேற லெவலு. அதுக்கு இப்போ ஜேபி கிருஷ்ணான்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தார், அதிகமாக அவர் யூஸ் பண்ணது வந்து இவர் பார்த்திபன். நீங்கள் ரஜினிக்கு வந்து ஹேர் ஸ்டைல் இந்த பிசுறாக இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பல தேவி ஆர்ட்ஸு, சங்கர் ஆர்ட்ஸு, குமரன் ஆர்ட்ஸு அதுன்னு இருந்தது, பட்டையாக அடிச்சு வச்சுருப்பாங்க. ஜேபி கிருஷ்ணா அதில் ஒரு புரட்சி பண்ணார். நாங்கள்லாம் எங்களுக்கு வரைகிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, இதெல்லாம் ரசிப்போம். பார்த்தீங்கன்னா ரஜினி இப்படி இருக்காருன்னா அந்த முடியல பின்னாடி லைட்டிங் பட்டு அந்த பிசுறு இருக்குல்ல, அது அப்படியே இருக்கும் அந்த ஓவியத்தில். அந்த ஃபேஸில் அந்த இது சின்ன நீர்த்திரை ஒரு வேர்வை கூட இருக்கும். அப்படி ஒரு இது ஜேபி கிருஷ்ணானா அவர் தான் அந்த ஓவிய சங்கத்துடைய தலைவர். அது ஒரு காலம். நீங்கள் 2K கிட்ஸுக்கு இதெல்லாம் இல்லை. நீங்கள் அந்த பேனர் வைக்கிறதுலாம் ஒரு 2-3 படம் நான் விட்டுட்டேன், துடிக்கும் கரங்கள்னு சொல்லிட்டு. அதில் அந்த மேகமுந்தானைன்னு ஒரு பாட்டு வரும் பாருங்க, ரஜினி இதுன்ற ரசிகனா எவ்வளோ விஷயங்கள் வெளியே வருது, ரசித்த பாட்டுகள். அதில் அது ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஹோலி கொண்டாடுற மாதிரி ராதாவா அவங்க 2 பேருமே ஒயிட் ஷர்ட்டு, ரஜினி அந்த ஜெர்கின். ரஜினிக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் கமல் வந்து ஒரு ஜிம் இது மாதிரி பண்ணி அவரு அவ்வளோ அழகாக இருப்பார் ட்ரெஸ் போட்டால். இந்த வாழ்வை மாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மனோரமா சொல்லுவாங்கல்ல, அப்படி சும்மா வெண்ணையை உருக்கி வச்ச மாதிரி வர்றான்டா எப்படி இருக்காம பாடுறான்னு சொல்லுவாங்க மனோரமா. அது மாதிரி ரஜினி வந்து வேற மாதிரி இருப்பாப்புல. நம்ம வீட்டு பையன் ஒரு ஷர்ட் போட்டால் ஜிம் பாடி இருக்காது, ஆனால் அந்த அப்போ ஒரு இந்த ஷர்ட் ஒன்று வரும், அந்த ஷோல்டர் இல்லாமல் இப்படி வரும். கமலுக்கு வந்து இந்த ஆர்ம்ஸ் கிம்ஸ்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த எனக்குள் ஒருவன் ஒரு படம், மேகம் கொட்டட்டும் ஒரு பாட்டு எஸ்பிபி சாங்ல, அதுலலாம் கமல் அந்த இது போட்டு அப்படி இருப்பாப்புல, காக்கி சட்டையில் அதில் அந்த ஷர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே ஷர்ட் தம்பிக்கு அந்த ஊரில் அதே மாதிரி போட்டுப்பாப்புல நம்ம ஆளு. ஆனாலும் அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ஷர்ட் அப்போ ஒரு ஃபேஷனு, இந்த காலர் ஒரு கலரு, இங்கே ஒரு கலரு, இந்த காலர்லாம் வேற கலரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருப்பாப்புல. அந்த இதில் தான் அந்த மேகம் முந்தானை பாட்டு ஹோலி, அந்த பாட்டு முடியும் போது பார்த்தீங்கன்னா அழுக்காயிட்டு இருப்பாங்க அந்த இது. அதில் அந்த படத்துடைய இசையமைப்பாளர் வந்து எஸ்பிபி. அந்த படமும் ரொம்ப ஒரு ஹிட்டு. அந்த மாதிரி அதுக்கு அந்த டைமில் அந்த படத்துக்கு ஒரு பெரிய கிளாஸ் போட்ட இது வந்து அப்போ பெரிய பேனர் வைப்பாங்க, 100 அடி 120 அடி. நீங்கள் இங்கே ஜெமினி பிரிட்ஜாண்ட வைப்பாங்க. கலைப்புலி தானு தான் அதில் ஒரு புரட்சியை உண்டு பண்ணுவார். இது ரஜினிக்கு இந்த இடத்துல அதே மாதிரி இது பிளாசா தியேட்டரில் நம்ம இந்த காஸ்மோபாலிட்டன் கிளப் இருக்கு, அதுக்கு முன்னாடி லைனாக பேனர் வச்சுருக்கோம். இங்கே ஆனந்த் தியேட்டருக்கு முன்னாடி அந்த இடத்துல வச்சுருப்பாங்க பேனர். இந்த பேனர் பார்க்கறதுக்குனே அவ்வளோ பேர் குமிவாங்க. இது இருக்கும். அதில் ஜேபி கிருஷ்ணாவுடைய இது தளபதிக்கு திரும்பின மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும் பேக்ரவுண்டில், ரஜினி இப்படி திரும்பின பார்த்த மாதிரி ஒரு ஸ்டில் இருக்கும். அந்த ஸ்டில் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. ரஜினி அந்த படத்தில் ஹேர் ஸ்டைல் வித்தியாசமாக இருக்கும், ஒரு மாதிரி இது ரஜினியுடைய. இப்போ இவருக்கு மணிரத்னம் படம், அது ஒரு மாதிரி அந்த மூமெண்ட் எல்லாமே அந்த அந்த ஒரு போலீஸ் அதிகாரிட்ட ரஜினி முறைக்கிறது, கலெக்டர்கிட்ட துள்ளுறது, தட்டிட்டு எழுந்திரிச்சு என்ன பண்ணுவேன் அப்படின்னு முறைக்கிறது, அவரை சாந்தப்படுத்திட்டு மம்முட்டி சொல்கிறது, அப்படிதான் பண்ணுவோம். முடிஞ்சா பார்த்துங்க. அப்போ அந்த இளம் கலெக்டராக இவர் நடிச்சு அரவிந்த் சாமி அதெல்லாம் அறிமுகம். அது முன்னாடி காப்பி விளம்பரத்தில் வந்திருப்பார், ஏஆர் ரஹ்மான் இசையில். அந்த காப்பி விளம்பரம் பயங்கர ஃபேமஸ். அப்போ அந்த விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரஜினியை வேற லெவலுக்கு கொண்டு போச்சு. நான் ரஜினி சொல்லியிருப்பாரு, நான் அங்கேருந்து வந்தா என்னப்பா காஸ்டியூம் அப்படின்னா ஒரு ரப்பர் செருப்பும் ஒரு லுங்கியும் ஒரு பனியனும் கொடுத்தாங்க. என்ன பண்ணா அதான் மணிரத்னம் போ அப்படின்ட்டாங்க. நான் தனியாக போயிட்டு ஏன்பா நான் என்னப்பா விட்ட மாட்டிக்கினேன், இவர் பண்ணுறாருன்னா அப்படிதான் பண்ணுவார், நடிங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ரொம்ப காமெடியாக சொல்லியிருப்பாரு. அதனால் அந்த இதோட நம்ம இந்த இதை முடிச்சுக்குவோம். தளபதி வந்து அவரை வேற லெவலில் கொண்டு போச்சு. அந்த மியூசிக்கு இளையராஜாவையும் வேற லெவலில் கொண்டு போச்சு. வடநாட்டு இசையமைப்பாளர்ல பயந்து போய் பண்ணாங்க. அப்புறம் ஒருத்தர் வந்து இந்த பாட்டு வருதுல்ல, அந்த சுந்தரின்னு நினைக்கிறேன், சுந்தரி பாட்டா இன்னொரு பாட்டு நினைக்கிறேன், மியூசிக்கே ஒரு வடநாட்டு மியூசிக் போட்டு எஸ்பிபிட்ட எப்படி இருக்கு நல்லா இருக்கா நான் தான் இப்படின்னாராம். டேய் இளையராஜா போட்டதுடா, நீ என்கிட்டயே வந்து படம் காட்டுறியான்னு சொல்லிட்டு பேசியிருப்பாங்க. அந்த படம் வந்து அவருக்கு ஒரு இதோட நம்ம இந்த இது நிறுத்திக்குவோம். அடுத்து அண்ணாமலை,
உள்ளிட்ட ரஜினி அரசியல் பாதை இழுத்து விட்ட வேற வேற பிக்சர் பற்றி பேசலாம்.